Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. காஷ்மீரின் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அதனை பார்க்கலாம். செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அதன் பிரத்யேக காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அதனை நாம் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, பிரில்லியன்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க இந்த செனாப் ரயில்வே பாலத்தை. இந்த பாலத்தினுடைய சிறப்புகள் என்ன? இன்றைக்கு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது, முக்கியத்துவம் என்ன? உலகத்திலேயே மிகுந்த உயரத்திலே கட்டப்பட்டுள்ள ரயில்வே ஆர்ச் பாலம் தான் செனாப் நதியின் குறுக்கே இன்று கம்பீரமாக நிற்கிறது. நமது நாட்டின் பொறியாளர்களின் சாதனையாக இது கருதப்படுகிறது. ஏனென்றால் மலைப்பாங்கான பகுதி நிலநடுக்கம் ஏற்பட்டாலோ அல்லது நிலச்சரிவு, மழை அல்லது பனி காரணமாக ஏற்பட்டாலோ அதை தாங்கும் விதமாக வலுவான பாலம் அமைக்க வேண்டும். அத்துடன் இத்தகைய பாலங்கள் மற்றும் சுரங்கங்கள் மூலமாக காஷ்மீருக்கு ரயில் இணைப்பை வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக நமது பொறியாளர்கள் செய்த முயற்சியின் காரணமாக இன்று ஸ்ரீநகர் மற்றும் பாரமுல்லா வரை ரயில்கள் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காஷ்மீருக்கு ரயில் சேவையே இல்லையே, விமான மார்க்கமாகவோ சாலை மார்க்கமாகவோ செல்லும் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மாற்றி சுற்றுலா பயணிகள் ரயில் மூலமாகவும் அங்கு செல்லலாம் என்கிற சாதனையை இந்திய பொறியாளர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த பாலத்தை தான் பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்திருக்கிறார். பாலத்தை திறந்து வைக்கும் போது அவருடன் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஜம்முவை சேர்ந்த மத்திய அமைச்சரான ஜிதேந்திர சிங் ஆகியோர் உடன் இருந்தார்கள். பிரதமர் நரேந்திர மோடி செனாப் பாலம் மட்டுமல்லாமல் அஞ்சி பாலம் மற்றும் 2 வந்தே பாரத் ரயில் சேவைகள் ஆகியவற்றையும் தொடங்கி வைத்திருக்கிறார். இதன் மூலமாக காஷ்மீருக்கான ரயில் சேவை என்பது ஒரு புதிய அத்தியாயமாக இந்திய ரயில்வேயின் சரித்திரத்திலே இணைகிறது. இன்னொரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்றால், பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக காஷ்மீர் பயணம் செய்திருக்கிறார். அங்கே அஞ்சி ரயில் நிலையத்திலே கையிலே தேசிய கொடியை ஏந்தியபடியே அவர் சென்று கொண்டிருந்தது பாகிஸ்தானுக்கு இந்தியா வழங்கும் ஒரு முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த இன்றியமையாத பகுதி. அந்த விஷயத்திலே பாகிஸ்தான் எத்தனை பிரச்சனைகளை முன்வைத்தாலும் அதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம் என்கிற வகையிலே பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பயணம் அமைகிறது. இதற்கு முன்பே அவர் காஷ்மீர் பயணம் செய்து ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்திலே பல்வேறு காரணங்களால் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல், அதைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து முடிந்திருக்கின்றன. கடுமையான தாக்குதலை ஏவுகணைகள் மூலமாக இந்தியா பாகிஸ்தானில் நிகழ்த்தி கடும் சேதத்தை விளைத்திருக்கிறது. பாகிஸ்தானும் இந்தியாவின் பூஞ்ச் போன்ற பல்வேறு எல்லைப் பகுதிகளிலே குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தி பொதுமக்களை பலிவாங்கி இருக்கிறது. அத்துடன் இந்த போர் காரணமாக உலகம் முழுவதுமே பதட்டம் நிலவியதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து தற்போது பிரதமர் மோடி மீண்டும் காஷ்மீர் சென்றிருக்கிறார். அங்கே இந்திய தேசிய கொடியுடன் அவர் இந்த ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்திருப்பது அரசியல் ரீதியாகவும் பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. திலகவதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கணபதி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.